अस्मद्गुरुपरमगुरून्यतिवरपूर्णौ सयामुनं रामं पद्माक्षनाथषडजित्सेनेशरमारमापतीन् वन्दे वन्दे बृन्दावनचरं वल्लवीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणं श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेङ्कटेशाय वेदान्तगुरवे நமஹ. முடிவில் சந்திக்கக்கூடிய இந்த தனியனில் கவிதார்க்கிக சிம்ஹாயா அப்படின்றதுனால பரத்வ குணபேதராக இருக்கார் அப்படின்றதும், கல்யாண குணசாலினே அப்படின்றதுனால சௌலபிய குணோபேதராக இருக்கார் அப்படின்றதுனாலேயும், இந்த ரெண்டு குணங்களையும் உடையவரானதுனால நாமெல்லாம் அப்படிப்பட்ட ஆச்சாரியனாக இருக்கக்கூடிய தேசிகனை தஞ்சமாக அடையலாம் அப்படின்றது சுஸ்பஷ்டமாக காண்பிக்கப்படுறது. தேசிகன்னா தேசிகனுடைய கிரந்தங்களை பின்னால் இருக்கக்கூடியவாள் எம்பெருமான் அர்ச்சாவதாரம் பண்ணுறது பின்னானார் வணங்கும் சோதின்னு யாருக்கோ ஒரு தேவதைக்கோ ரிஷிகளுக்கோ பிரத்யக்ஷமாகிறார். அவளுடைய பிரார்த்தனையும் அப்படியே அந்த ஸ்தலத்தில் அர்ச்சாவதாரமாக சேவை சாய்க்கிறார். அது எதுக்காகனா பின்னால் இருக்கக்கூடிய நாமெல்லாமும் அந்த தேவர்களை போலையோ ரிஷிகளை போலையோ அந்த எம்பெருமானை சேவித்து அவள் பயன் பெற்றா மாதிரி நாம் பெறறதுக்காக. இப்போ ஆச்சாரியாலாம் பின்னால் இருக்கவாளுக்கு சில பேர் உபகாரமாக இருக்கா. அது எப்படின்னா அவள் கிரந்தங்கள் மூலமாக. அதனால தான் தனியனில் முதல்ல ஸ்ரீமான் அப்படின்னு, இங்கே கூட ஸ்ரீமத் சப்தம் போடுறது எதுக்காகன்னா அப்படிப்பட்டதான அந்த ஆச்சாரிய ஸ்ரீ ரெண்டு விதத்தில் நித்தியமாக இருக்குது. அதாவது எப்படின்னா, ஒருத்தர் ஆச்சாரியனை ஆயிட்டார்னா அவர் என்னைக்கும் அவர் ஆச்சாரியனாகவே இருக்கார். இங்கே எப்படி உபாயத்தை அனுஷ்டித்து வச்சாரோ அந்த ஆச்சாரியன் என்னுயிர் தந்தளித்தவரை அப்படின்னு நமக்கு ஆச்சாரியனாக இருந்து நம்ம ஆத்மா உயிராகப்பட்டது கெட்டு போகாதபடிக்கு ஆத்மோஜீவனமான அந்த சரணாகதியை எம்பெருமான் திருவடி அடைகின்றேனேன்னு பண்ணி வச்சாரோ என்னுயிர் தந்தளித்தவராக இருந்து அவரே தான் அங்கே போய் பலன்லையும் கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் குறைகழற்கு மாறுதல் இன்றி மகிழ்ந்தெழும் போகத்து மன்னுவமே அப்படின்னு இங்கே எந்த ஆச்சாரியன் பண்ணி வச்சாரோ அந்த ஆச்சாரிய குழாங்கள் தான் நாம் அங்கே போய் கைங்கரியம் பண்ண செய்வோம். அங்கே இருந்து நம்முடைய கைங்கரியத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். இந்த இடத்துல நம்முடைய ஆத்மாவை பெருமாளத்தில் சமர்ப்பித்தா அங்கே அவள் முன்னிருந்து நம்முடைய கைங்கரியத்தை பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறார். கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் குறைகழற்கு, ஏன் அவள் காலில் அந்த தண்டையெல்லாம் சாத்தின்னு இருக்கா அப்படின்னு சொன்னால், சப்திக்கிறக்கூடிய தண்டை சாத்தின்னு இருக்கான்னா நம்ம இந்த ஜீவனை தேத்தினாலே, அல்லல் படுற ஜீவனை கரை ஏற்றிருக்காளே, அதுக்காக யாருக்கு தண்டை தோடாவெல்லாம் போடுறா அப்படின்னா, ஒரு பிரசித்தமாக ஒரு காரியத்தை பண்ணவாளுக்கு அதனுடைய அங்கீகாரமாக அதனுடைய பெருமையை பறைசாத்துறதுக்காக தோடா அது இது போடுற மாதிரி ஆச்சாரியாளுக்கு தண்டை. ஏன் தண்டை? அவளுக்கு தோடா போடுறதுக்கு என்ன கையில் அது இல்லாத ஏன் குறை கழன்னு சப்திக்கக்கூடிய தண்டையை கொண்டவாள்னு ஏன் சொல்கிறா அப்படின்னு சொன்னால், அவள் எம்பெருமானுடைய திருவடியை பற்ற வச்சதுனால, அவள் திருவடியை நாம் ஆசிரியச்சதுனால அந்த திருவடி நம்ம பாவனமாக்கி எம்பெருமானுடைய திருவடியில் சமர்ப்பிச்சதுனால அந்த ஆச்சாரியனுடைய திருவடி நம்ம பாவனமாக்குறது. அவளை அந்த திருவடியை நம்ம ஆசிரித்த உடனே, அதாவது நாதனை நரசிங்கனை நவிநேத்துவார்கள் உழக்கிய பாததூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்தது. சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷா சரணத்ராண சேகராக ஜெயந்தி புவனத்ராண பதபங்கஜரேனவா
அவளுடைய பத பங்கஜத்தில் திருவடி தாமரையில் இருக்கக்கூடிய துகள்கள் தான், திருவடி துகள்கள் தான் பவித்திரமாக்குறது. ஆனால் நாம் ஆச்சாரியனை திருவடியை ஆசிரியச்சோன்னா அதை நம்ம பவித்திரமாக்கி எம்பெருமானத்தில் கொண்டு சேர்க்கணும். அதனால் அப்படி அந்த ஆச்சாரியனுடைய திருமேனியில் பிரதான பாகம் நம்ம உய்விக்கிறது எது அப்படின்னு சொன்னால், ஆச்சாரியன் உபதேசம் பண்ணுறார், காலக்ஷேபம் சொல்கிறார், அனுகிரகம் பண்ணுறார், கண்ணால் தர்சனாதேவ சாதவகான்னு அவர் கண்ணால் அருள் மாறி பொழிஞ்சு நாமெல்லாம் பவித்திரமாறோம். எல்லாம் இருந்தால் கூட இந்த திருவடி தாமரை தான் நம்ம பவித்திரமாக்கி அந்த எம்பெருமானிடத்தில் எம்பெருமான் திருவடியில் சேர்க்கறது. அதனால தான் அந்த திருவடிக்கு தண்டை. கூறு கவர்ந்த குருக்கள் நாம இத்தனை நாளா என்ன இருந்தோம், நான் வேற எம்பெருமான் வேற, இதெல்லாம் என்னது அப்படின்னு சொல்லியிருந்தோம். யானே என்னுடைய, யானும் நீ இதான் யானே எந்தனதே அப்படின்னு நாம் இருந்தோம். இத்தனை நாளா பெருமாளுக்கு கீழ்பட்டவனா இல்லை, நாம பெருமாளுடைய சொத்தா நாம் நினைக்கல. யானே நான் தான், எனது எந்தனது என்னுடையது இதெல்லாம் அப்படின்னு கூறு போட்டிருந்தோம். அகங்காரம் அகங்காரத்தினால அந்த கூறு கவர்ந்த அந்த எம்பெருமானுக்கும் நமக்கும் ஏதோ பாகப்பிரிவு மாதிரி இதெல்லாம் எந்து அப்படின்னு சொல்லியிருந்தமே, அந்த கூரை கவர்ந்துட்டாவ. அப்படிப்பட்ட குருக்கள் அந்த அந்த அஜ்ஞானத்தை நமக்கு போக்கினா. எப்படி போக்கினா? அந்த அஜ்ஞானம் எதனால் வருது? பாபத்தினால. தன்னுடைய திருவடியினுடைய இதனால நம்மெல்லாம் பரிசுத்தமாக்கி அந்த கூறுக்காக அந்த கூரை கவர்ந்தாவா. அதுக்காக பெருமாள் இடத்துல சரணாகதி பண்ணால் பெருமாள் மொத்த பாப்பத்தையும் போக்கினான். அதனால கூறு கவர்ந்த குருக்கள்ன்றதுனால இந்த ஆச்சாரியன் அங்கேயே இருக்கார். அதனால ஸ்ரீமன் அப்படின்னு ஸ்ரீமான்னு எல்லா ஆச்சாரியாலையும் சொல்லலாம். அவளுக்கு ஒரு 10 சிஷ்யாள் இருந்தால், ஒரு உதாரணத்துக்கு 10ன்னா 10 தானான்னு கூடாது. அந்த 10 பேருக்கும் வைகுண்டத்துலேயும் அவள் அங்கே இருந்து இவள் இங்கேருந்து மோட்சம் போச்சு, இந்த சரீரத்தை விட்டு மோட்சம் போச்சு, அங்கே அவள் பண்ணுறான். இப்போ இதில் ஒரு திடீர்னு ஒரு சந்தேகம் வரும். நமக்கு முன்ன ஆச்சாரியன் போயிடுறாரே, நாம் 10 வயசில் சரணாகதி பண்ணிக்கிறோம், ஆச்சாரியனுக்கு அப்போ 80 வயசு, அவர் திருநாட்டுக்கு கேள்வி நாம் 70 வயசு கழித்து தான் நாம் போகிறோம், நம்முடைய 80வது வயசில் 90வது வயசில் அப்படின்னா அப்போ என்ன? அதுக்கு தான் என்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கின்னு நமக்கு சாட்சாத் ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன், நாதமுனி சடகோபன் சேனநாதன் வரையில் அப்படியே போயின்னு இருக்கு. அப்படி தான் கொண்டு பெருமாள்கிட்ட சேர்க்குறான். முதல்ல நம்ம ஆச்சாரியன்கிட்ட போனால் அவள் அப்படியே கடைசியில் கொண்டு பெருமாள்கிட்ட சேர்க்குறான். அதனால்தான் அங்கே கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் அப்படின்னு சொல்லிருக்கு. நம்ம ஆச்சாரியன் நீங்கள் இல்லை, அந்த உதாரணம் சரி. நாம் பின்னால் போனாக்கா நாம் 10 வயசில் பண்ணிட்டு 80 வயசு கழிச்சு போனால் அங்கே ஆச்சாரியன் இருக்க போகிறார். நம்ம ஆச்சாரியன் இல்லை, ஆச்சாரியன் இருக்கார். நாம் எத்தனையோ பேர் 70 வயசில் சரணாகதி பண்ணிக்கிறா, போகிறதுக்கு ஒரு 2 மாதம் என்ன சரணாகதி பண்ணிக்கிறா, ஆபத் பர்ணியாசம்னு அன்னைக்கு பண்ணிக்கிறா. ஆனால் ஆச்சாரியன் இங்கே இருக்கார். அப்போ யார் அங்கே இருப்பா அப்படின்னா குருக்கள் குழாங்கள்னு அதுக்கு தான் சொல்லுது. நம்முடைய சாட்சாத் ஆச்சாரியன் இங்கே இருந்தால் கூட அவருக்கு ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன், அவருக்கு ஆச்சாரியன்லாம் எல்லாரும் அங்கே இருக்கா. விஸ்வக்சேனர் பிராட்டி வரையில் அங்கே இருக்கா. அதனால் அந்த பரம்பரை நம்ம அங்கே இது பண்ணுறது. ஆச்சாரியன் இங்கே இருக்கிற வாழ்ல சரி. அதனால் கூறு கவர்ந்த குருக்கள் குழாங்கள் அதனால் ஸ்ரீமான் அப்படின்றது அந்த 10 பேருக்கு மாத்திரம் ஆச்சாரியனாக இருந்தால் கூட அவள் என்றைக்கும் ஸ்ரீமான் தான். ஒருத்தருக்கு ஆச்சாரியனாக இருந்தால் கூட அவள் ஸ்ரீமான்னு சொல்கிறதுல அந்த ஆச்சாரிய ஸ்ரீயாகப்பட்டது அவளுக்கு நேத்தமாக இருக்குதுன்னு அர்த்தம், விட்டு பிரியாது இருக்குது அப்படின்னு. ஆனால் கிரந்தங்கள் பண்ணி அனுகிரகிக்கிறாள் தேசிகாதிகளை போல, பாஷ்யகார ஆள வந்தார், நாதமுனிகள் போல, அவளுக்கு கிரந்தங்கள் மூலமாக வருங்காலத்தெலாம் கூட வரப்போகிற சிஷ்யாளுக்கெல்லாம் கூட அவள் ஆச்சாரியால் இந்த லோகத்திலே இருக்கா. அவள் பரநியாசம் பண்ணி வச்சதுனால அவளுக்கு இந்த பரநியாசம் பண்ணி வச்ச சிஷ்யன் விஷயத்தில் அவள் ஸ்ரீமானாக இருக்கா. ஆச்சாரிய ஸ்ரீயை என்றைக்கும் உடையவாளாக இருக்கா. அதனால் அவளா ஸ்ரீமான்னு சொல்லலாம். ஆனால் இவள் கிரந்தம் பண்ணத்தினால இந்த கிரந்தத்தை சேவித்து உஜ்ஜீவிக்க போகக்கூடிய பின்னாளில் கோடானு கோடி பேர் இந்த கிரந்தத்தை சேவிக்க போகிறாளே இனிமேட்டு இருக்கிற அனந்த காலத்துக்கும்,
அதனால் இவாளுக்கு ஸ்ரீமான். அதனால்தான் ஸ்ரீமான் வெங்கடநாதாரியா அப்படின்னு ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நமஹன்னு இந்த தனியில்னு சொல்கிறோம். அந்த ஸ்ரீமத் சப்தம் என்னத்துக்குன்னா, அது இந்த கிரந்தம் மூலமாக அவள் என்றைக்குமே இந்த லோகத்திலேயே ஆச்சாரியமாக இருக்க அந்த ஆச்சாரிய ஸ்ரீ அவளுக்கு இருக்குது அப்படின்னு. சரி, இப்படி இருக்கிறதுல அந்த பரத்வேத சௌலபியம் இருக்கிறப்போ அதுக்கு ஆச்சாரிய லக்ஷணத்தில் சொல்லச்சே பரத்துவம் சௌலபியம் உண்டுன்னு 7 குணங்களாக சொன்னார். அதில் டம்பாசூயாதி முக்தம் அப்படின்றதுக்கு அர்த்தத்தை அனுபவித்தோம். அதுக்கு உதாரணமாக முக்குரைஷிங்களை அனுசந்தானம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். டம்பம், அவர் வேதாந்த தேசிகேந்திர மகாதேசிகன் பட்டம் வாங்கி கலியன் விட்டுட்டு போன அந்த கைங்கரியத்தை ராஜகோபுரத்தை பூர்த்தி பண்ணார். அதுக்கப்புறம் எத்தனையோ மகாராஜாக்கள்லாம் பண்ணியிருக்கார், யாராலையும் பூர்த்தி பண்ண முடியல. அந்த கலியனுரை குடிகொண்ட கருத்துடையவனான தேசிகருடைய திருநாமத்தை அவர் வச்சுட்டதுனால என்ன, அந்த தேசிகனுடைய திருநாமம் வச்சுக்கிறதுக்கு அதையும் நாம் சொல்லிட்டோம். கார்த்திகை மாதம் கலியன், ஸ்ரவண நட்சத்திரம் தேசிகன், அதனால் கலியனுரை குடிகொண்ட கருத்துடையவன் இவளுடைய சம்பந்தத்தை பெற்றிருக்க அந்த அவருக்கு அந்த ஒரு பாக்கியம் பெற்றது. அந்த கலியன் என்ன பண்ணார், இருந்தமிழ் நூற்புலவன் அப்படின்னு சொல்லி சிங்கவழ் குன்னத்தை பாடினார். அதில் தான் தன்னை இருந்தமிழ் நூற்புலவன் சொன்னார். அதே மாதிரி சிங்கவழ் குன்னத்திலையும் தன்னுடைய ஆராத்திய தெய்வமாக இருக்கக்கூடிய எம்பெருமான் நிருசிம்மன் இருக்கானே, அவனுடைய சன்னதியிலையும் அது மொட்டை கோபுரமாக இருந்தது. அங்கே ஒரு கோபுரத்தை தன்னுடைய 70வது திருநக்ஷத்திரத்துக்கு அந்த பெருமாளுக்கு சமர்ப்பித்தார். இங்கே தன்னுடைய கடைசி சமர்ப்பணமாக ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை சமர்ப்பித்தார். இதெல்லாம் கொஞ்சம் கூட அவர் தாம்பிகமே பண்ணாமல், யார் எது சொன்னாலும் நமக்குழைப்பா நன்னும் தீதும் நமக்குறை என்னது ஆண் பெரியோம் அல்லோம் நாம் நன்னும் தீதும் நமக்குறைப்பார் உளரென்று நாடுவோமே அப்படின்ற ரீதியில் ஸ்ரீரங்கம் கோபுரம் கட்டச்சே அவர் எப்படி இது பண்ணார் அப்படின்னா, பொதுவில் எதுவும் தப்பு சொல்கிறதுக்காக இல்லை, ஒரு சரித்திரத்தை சொல்லச்சே அதில் சிலது மாறுதலாகவும் இருக்கும், அந்த விஷயத்தையும் சொல்ல வேண்டி வருது. அதாவது கால ரீதியில் தெங்கலை கோவில் அப்படின்னு ஸ்ரீரங்கம் பிரசித்தி. ஏன் கால ரீதியிலேன்னு சொல்கிறேன்றது அது இருக்கட்டும், மேலே போயிட்டே இருக்குது. ஏன் கால ரீதியிலன்னா, இந்த காலத்தில் தெங்கலையாக இருக்குது அந்த சன்னதி. அது என்ன இப்படி சொல்லிட்டா எப்படி அப்படின்னு சொன்னால், அதாவது நிர்வாகஸ்தால்லாம் மாறலாம், ஆனால் திருவாராதனம் பண்ணுறவா இருக்காளே அவள் பரம்பரையாக வழி வழியாக வரக்கூடியவா. நிர்வாகத்தாள் மாறலான்னா, ராஜா ஒரு கோவிலுக்கு நிர்வாககன், ஏன்னா அது பராட்சியாக இருக்கிறதுனால அந்த ராஜா அந்த பிராந்தியத்துக்கு யார் ராஜாவோ அவன், அந்த பிராந்தியத்தில் ஒரு ராஜாவை வென்று இன்னொரு ராஜா வந்தான்னா அவன் தான் நிர்வாகம். அப்போது அந்த கோவிலை அதுக்கு யார், அவனுக்கு யார் குருவோ அவளுக்கு அவளை உள்துறை கைங்கரியத்துக்கெல்லாம் நிர்வாகமாக வைக்கிறான். ஆனால் அவள் திருவாராதனம் பண்ண முடியாது, அவள் நிர்வாகம்தான் பண்ண முடியும். திருவாராதனத்தில் பிரதானமான அம்சங்கள் இந்த மந்திர புஷ்பங்கள் அது இது அந்த மாதிரி பண்ணி அவள் தீர்த்தத்தை வாங்கிக்கிறாள். ஆனால் திருவாராதனத்துக்கு அந்த ஆகமத்தில் வழி வழியாக வரக்கூடியவா. அந்த ஸ்ரீரங்கத்தில் யார் திருவாராதனம் பண்ணுறா அப்படின்னா வடகல் அர்ச்சகால் தான் பண்ணுறான். ஏன்னா அவள் வழி வழியாக வரதுனால அதை மாற்ற முடியல. எங்கெங்கே மாற்ற முடியுமோ அங்கெல்லாம் மாத்திரம் மாற்றிக்கிறார். அதாவது ராஜா மாறினா ராஜாவினுடைய ஆச்சாரியன் மாறி வரைச்சு அவர் எங்கெங்கே மாற்ற முடியுமோ அதெல்லாம் மாற்றுறார். வீதியெல்லாம் மாற்ற முடியாத இடத்துல அப்படியே தொடர்றது. அந்த மாதிரி அர்ச்சகால் ஸ்ரீரங்கத்தில் வடகல் அர்ச்சகால் தான் இருக்கா. அதனால்தான் இந்த காலத்தில் தெங்கலைன்னு சொன்னத்தினுடைய தாத்பரியம். சரி அப்படின்னா அந்த ஆதிவன் சுவாமி நாளில் அந்த கோபுரம் வெள்ளை கோபுரம்னு கட்டியிருக்குது, இது இருக்குது ஒன்றும். அந்த கோபுரம்
அது ஆதிவண்டோ சுவாமி சமர்ப்பிச்சார் அப்படின்னு சொல்கிறோம். அது இல்லைன்னு சொல்கிறோம், எதனா இருந்தால் இருக்கட்டும், அதை பற்றியும் இல்லை. ஆனால் அந்த கோபுரத்தில் திறமன் கிடையாது. அதுதான் இருக்கிறதுக்குள்ள பெரிய கோபுரம். இந்த ராஜகோபுரம் கட்டுறதுக்கு முன்ன அதாவது இதண்டை இருக்குது, ஆயிரங்கால் மண்டபத்துக்கு பக்கத்தில் கீழண்ட பக்கத்தில் இருக்குது, ஒட்டினா மாதிரி. அந்த கோபுரத்தில் திறவன் கிடையாது. அப்போது பிராச்சீனமாக தெங்கலையாக இருந்ததுன்னா, அதாவது இந்த தெங்கலை வடகலைன்ற பிரிவுக்கு முன்னையே அது கட்டப்பட்டது. அதாவது தெங்கலை உண்டாகிறதுக்கு முன்னே அது கட்டப்பட அது அந்த காலத்தில் கோபுரத்தெல்லாம் துவாரத்தில் துவாரலக்ஷ்மி அப்படின்னு இருக்கும். துவாரலக்ஷ்மி தான் அந்த துவாரத்துக்கு இருப்பாளே தவிர, இப்போ தான் இந்த எம்பளம் அப்படின்னு சொல்கிறாளே, அவள் ஒரு ஒரு கம்பெனி வச்சுட்டாள்னா அவள் ஒரு எம்பளம் வச்சுக்கிறா. அந்த எம்பளத்தை வச்சு பிரச்சாரம் பண்ணுறா. அது பேர் ஊர்லாம் அது அந்த பிரச்சாரத்துக்கு அந்த எம்பளம் தான் அவளுக்கு வந்து மனசில் படுற மாதிரி இருக்குது. அதனால் இப்போ தான் என்னன்னா, வடகலை கோவில்னால் வடகலை திறமன் சக்கரம் சங்கு, தெங்கலை கோவில்னால் தெங்கலை திறமன் சக்கரம் சங்கு. அப்போல்லாம் துவாரத்தில் துவாரலக்ஷ்மி ஆகிடுச்சு. அதனால் இந்த இப்போ எம்பளத்துக்கெல்லாம் இந்த பப்ளிசிட்டி தேவையாக இருக்கிற போது தான் இந்த எம்பளத்துக்கெல்லாம் இது பிராதானியம் வந்துடுச்சு. அப்போல்லாம் என்னத்தை இது பண்ண, என்னையும் என் உடமையையும் உன் சக்கர பொறியொற்றி கொண்டு நின்னருளே புரிந்திருந்தேன் அப்படின்னு சொல்கிறதுனால அப்போல்லாம் சங்கம் சக்கரம் தான் பிரதானம். எங்கேனா இது பண்ணணும்னா கைங்கரியத்துக்கு ஹேத்துபூத்தமாக இருக்கிறதுல சங்க சக்கரம் போடணும், அதான் பொறிச்சிக்கணும், அவ்வளோதான். அதனால் சோத்துக்கெல்லாம் திறமன் அது இது அதெல்லாம் வந்து ரொம்ப அங்கெல்லாம் அப்போல்லாம் இது பண்ணுறது கிடையாது. அந்த ரீதியில் அந்த இதுக்கு திறமனே கிடையாது. ஆனால் இப்போது இந்த பெரிய கோபுரம் ஐஷிங்கர் கட்டின கோபுரத்துக்கு ஒரு தெங்கலை திறமன் இருக்குது. ஏன்னா மொட்டை கோபுரம் கல்லில் இருக்குது. மொட்டை கோபுரத்தினுடைய பேஸ் அதான் மொட்டை கோபுரம்னு சொல்கிறது கல்லில் இருக்குது, கருங்கல்லில். ஆனால் அங்கே இருந்தது அதுக்கு மேலே ஒரு பெரிய தெங்கலை திறமனும் சக்கரம் சங்கமும் இதில் காரை, அதாவது சுண்ணாம்பு அதெல்லாம் வந்து இந்த காங்கிரீட் மாதிரி அந்த காலத்து காங்கிரீட்டில் பண்ணியிருக்குது. முக்கூரைசிங்கர் இந்த கோபுரத்தை கட்டணும்னு சொல்லச்சே பல பேர் பல ஆக்ஷேபம். இந்த தெங்கலை சந்தையில் அவர் ஏதாவது கெயின் பண்ணுறதுக்கு தான் வந்திருக்கார், அதனால் வந்து அவர் கட்டக்கூடாது அப்படின்லாம். நான் எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு கழவன் நியமித்தான், பெருமாள் நியமித்ததை ஆதிசேஷ தல்பத்தில் படுத்துட்டு இருக்கிறதுனால கழவன் சாய்ப்பார். கழவன் எனக்கு நீ கோபுரம் கட்டணும் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நியமித்தான். அந்த காரியத்தை மாத்திரம் நான் பண்ணுறேன், எனக்கு எதுவும் வேண்டாம், நான் கோவில் உள்ளே கூட வரல, எனக்கு எந்த மரியாதையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி 10 வருஷ காலம் அப்படியே இருந்து கோவிலுக்கு கூட உள்ளே எழாத. ஆனால் நித்தியம் கோபுரத்தை போய் கட்டாட்சிச்சு வேலைக்காராளெலாம் விசாரித்து வேலைக்காராளுக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணி எப்படிலாம் நீ வேலை பண்ணுறங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுண்டு அது சரியாக இருக்குதா, அதுக்கு எதனா அது சரி பண்ணணும்னு மாறுதல் சொல்லி அதை சரி பண்ணணும்னா அதெல்லாம் இது பண்ணி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எல்லாம் பண்ணுவார். அந்த கோபுரத்துக்கு போவார், கோபுரத்து மேலே ஏறுவார், கடைசி நிலை வரையும் கோபுரத்தில் ஏழி தான் கட்டாட்சிச்சு அவளோட கலந்து மத்தியானத்து வேளையில் தான் கார்த்தால நிசுமன் திருவாராயணத்தையும் விடமாட்டார், மத்தியானத்துக்கு மேலே அங்கேயும் போவார். அந்த மாதிரி பண்ணினார். அதனால் நீங்கள் அங்கே ஒரு திருமணம் இப்போ காரையில் இருக்குது, அந்த திருமணம் நான் இந்த கோபுரத்தில் முதல் நிலையில் ஆரம்பத்தில் இப்போ எந்த இடத்துல இருக்குது அதே இடத்துல அந்த திருமணம் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி அந்த திறவனை போட்டார். இல்லைன்னா அந்த கோபுரத்தில் திறமன் இல்லையே உனக்கு மாத்திரம் எதுக்கு அது இது எதுவுமே அதெல்லாம் பேசலை. அதாவது எந்த விதமான ஆடம்பரமத்தையும் காண்பிக்காம கைங்கரியம் ஒன்று தான் பிரதானம் அப்படின்னு பண்ணார். சரி, இதில் என்ன இருக்குது அப்படின்னு அதே மாதிரி இவ்வளோ தூரம் கோபுரத்தை கட்டினா கூட சம்பிரோக்ஷணத்தும் போது எந்த விதமான பட்டாட்டமும் இல்லை, சம்பிரோக்ஷணத்தை நடத்தி கொடுக்கணும். அதுக்கு வைஸ் பிரசிடெண்ட்லாம் கூட வந்திருந்தால் அதெல்லாம் வந்தால், ராஜாங்கத்திலேருந்து முதலமைச்சர் வந்திருந்தார், எல்லோரும் வந்தால். எனக்கு சம்பிரோக்ஷணம் நடக்கணுமே தவிர எனக்கு எதுவும் மரியாதையெல்லாம் வேண்டியதில்லை, நான் ஒன்றும் அபேட்சிக்கலை அப்படின்னு அந்த டம்பத்தெல்லாம் தவிர்த்துட்டு இருந்தார். இவாள் அந்த அது அது
டம்ப முக்தம் அப்படின்றத காண்பிக்கும். அதே மாதிரி சில பேர்லாம், அதாவது தெங்கலையார் இவர் எதனா பண்ணிடுவார், அதாவது நம்முடைய பரந்த உள்ளம் எப்படி இருக்குதுன்னு பாருங்க. ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய உள்ளம், ஆழ்வார்கள்லாம் ஏழ்றா, ஆச்சாரியர்கள்லாம் ஏழ்றா. முதல் ஆச்சாரியராக இருக்கும் நம்மாழ்வாருக்கு அப்புறம் முதலாச்சாரியராக இருக்கிற நாதமுனிகள், கடைசி ஆச்சாரியருக்கு தேசிகன். இவா ரெண்டு பேரும் அத்தியன உற்சவத்துக்கெல்லாம் ஏழ்றதில்லை, ஏழை பண்ணுறதில்லை, ஏழை பண்ணக்கூடாது. ஏன்னா அவள் ரெண்டு பேரும் வடகலை திறமன் சன்னதியாக இருக்குது. அதை அவளால் தெங்கலையாக மாற்ற முடியாததுனால, அதனால் இப்போ என்ன பண்ணியிருந்தா, அத்தியன உற்சவத்துக்கு எழுந்தவரை அவர் வடகலையாக இருக்கிறதுனால ஏழக்கூடாது, தெங்கலை திறமன் போட்டுனா தான் ஏழலாம் அப்படின்னு ஒரு கலகத்தை பண்ணி ஒரு குறிப்பிட்ட காலத்துலேருந்து அதுக்கப்புறம் அந்த அவள் ஏழ்றதை நிறுத்திட்டான். இவா என்னன்னா, என்ன இருக்குதோ அந்த திறமன்படி தான் ஏழுவேரே தவிர மாற்றி திறமன் தான் போட்டுன்னு அத்தியன உற்சவத்துக்காக தெங்கல் திறமன் மாற்றிட்டு ஏழ மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இவா ஏழை பண்ணாதே விட்டுட்டா. அப்படியே இருக்குது. அங்கேருந்து மாலை மாத்திரம் வருது, ஏதோ போகிறது இருக்கட்டும். இப்போது அந்த அத்தியன உற்சவத்தில் ஏழ்ருக்கணும்னா பெருமாள் என்னவோ அதுதான் அப்படின்னு பெருமாள் நம்பெருமாள் தங்கல திறமனா சாத்தின்னு இருக்கார். அவர் ஏதோ இந்த சம்பிரோக்ஷணம் தான் ராஜகோபுர கைங்கரிய விஷயத்தில் கோவில் துறையார் ஆக்ஷேபித்தாலும் அவள் ஒரு விதமாக இவர் ஏதாவது அந்த தேசிகனுக்கு புறப்பாடு அது இது எதனா அத்தியன உற்சவத்தில் ஏழை பண்ணுறது அது எதனா பண்ணிட போகிறாரு அப்படின்னு அவளுக்கு அந்த இதனால் அவள் இது பண்ணால் கூட, நம்ம ஐஷிங்கர்கிட்ட இருக்கக்கூடிய சிஷ்ய வர்க்கங்களே கொஞ்சம் தனிகாலாக இருக்கவெல்லாம் இவ்வளோ பெரிய கைங்கரியத்தை எதுக்கு நாம் அங்கே போய் பண்ணுறது, அவ்வளோ நம்மளால் பண்ண முடியுமா அப்படின்லாம் இது பண்ணச்சே கூட எதையுமே பொருட்படுத்தாமல் அதை பண்ணார். என்ன அந்த கோவில் துறையார் ஆக்ஷேபிச்சையும் அவளுக்கு என்னத்துக்கு இவாள்லாம் இவரை சேர்ந்தவாளே நம்ம சேர்ந்த மடத்து சிஷ்யாலே ஆக்ஷேபிச்சே கூட அவளுக்கு என்னத்துக்கு அங்கே கொண்டு எவ்வளோ தூரம் பெரிய கைங்கரியத்தை பண்ணுறது, அது எவ்வளோ லட்சங்கள். அந்த காலத்தில் அது 52 லட்சத்துக்கு ஆரம்பித்தது 88, அது முடியிச்சே 1.5 கோடி அந்த மாதிரி தாண்டி போயிடுத்து. அந்த மாதிரியான இது அப்படின்னா ஆரம்பம் 78 88 தானே சம்பிரோக்ஷணம், அந்த மாதிரி 80 சீரீஸில் அந்த அசூயெல்லாம் எதுவும் இல்லாத பெருமாள் நியமனம். ரங்கநாதன் தெங்கலையாக இருந்தான்னா வடகலையாக இருந்தான்னா தேசிகனை ஏழை பண்ணா என்ன, அவள் ஏழை பண்ணாது கூட்டா என்ன, அது எதுவுமே இது பண்ணாத, எந்த பட்டாட்டோபத்தையும் விரும்பாமல், யாரிடத்துலையும் அசூயை கொள்ளாமல் அப்படியே அந்த கோபுரத்தை பண்ணி முடித்தார். அங்கே 75 தன்னுடைய சப்தத்தியும் போது அகோபிலத்தில் பண்ணார்னு சொன்னமே, அப்போவும் பாகவதாள்லாம் எழுதினாதான் அதுக்கு இதுவாகும் அப்படின்னு சொல்லி நான் கட்டிட்டேன் ராஜகோபுரம் அப்படின்ற பெருமையெல்லாம் இல்லாமல் நிறைய பாகவதாள் பிரம்மண்யங்களை ஏழை பண்ணி அந்த காலத்திலேயே அவளுக்கெல்லாம் ஸ்வர்ணம் 1 கிராம் காசு கொடுத்து அப்படி விசேஷமாக நடத்தினார். எந்த விதமான ஆடம்பரமோ அதுவோ இதுவோ இல்லாமல் பெருமாள் கைங்கரியத்தை அது பண்ணார். அதுக்கெல்லாம் அவருக்கு எப்படி அது முடிஞ்சுது அப்படின்னு சொன்னால், அந்த ஆச்சாரியனுடைய பக்தி அவருக்கு ரொம்ப அதிகம். அந்த ஆச்சாரியனுடைய பக்தி தான் இந்த மாதிரியான ஒரு உயர்ந்ததான குணத்தை அவருக்கு பட்டாட்டோபத்தை காண்பிக்காமல், அதே சமயத்தில் அசூயாதி குணங்கள்லாம் இல்லாமல் காமக்ரோத லோப மோக மதம் ஆச்சரியங்கள் அந்த மாதிரிலாம் எந்த விதமும் டம்ப அசூயாதி முக்தம்னு சொன்னார். அந்த மாதிரி அப்படி எழுந்த மகானவர். அதனால் எல்லா காரியத்தையும் சாதிக்க முடிஞ்சது. அவர் ஆரம்பித்த கைங்கரியத்துக்கு ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்துக்கு
மகாராஷ்டிரா என்ன, ஆந்திரா என்ன, தமிழ்நாடு என்ன, கர்நாடகா கூட நினைக்கிறேன், இந்த கவர்மெண்ட்லாம் கூட ஒரு நிலையை ஏற்றுண்டுது. சங்கராச்சார், ஆண்டவன் எல்லாரும் அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்றுண்டு அவா பண்ணான் கைங்கரியம். அந்த கைங்கரியத்தில் பங்கு கொண்டார். ஏன்? இவருடைய பெருந்தன்மையான குணம்தான். அதாவது இவருக்கு அந்த டம்பாசூயாதி முக்தம்னு இந்த பட்டாட்டோபமோ அதுவோ இதோ இல்லாமல் இருந்து, இதரால் இடத்துல அசூயெல்லாம் இல்லாமல் இருந்து, இந்த மாதிரியான உதார குணம் இவருக்கு அடிநாள்லேருந்தே உண்டு. இந்த ஸ்தானம் வந்தாவிட்டு இல்லை, பூர்வாசிரமத்து தொட்டே உண்டு. அதனால் இவரால் அது அவ்வளோ பெரிய கைங்கரியத்தை ரொம்ப எல்லாரையும் கொண்டு சாதிக்க முடிஞ்சுது. அதனால் இந்த டம்பாசூயாதி முக்தம்னு சொன்னாலே அதுக்கு அவர் ரொம்ப ஆச்சாரியனுடைய உண்மையாக ஆச்சாரிய பக்தி ரொம்ப அவருக்கு உண்டு. அதனால்தான் அவருடைய தனியனில் ஸ்ரீரங்கநாத ஷடகோப இருந்திருஷ்டம் அப்படின்னு ரங்கநாத ஷடகோபன் ஆசிரியச்சவர், லக்ஷ்மி சுமசடதி கருணைக பாத்திரம் அப்படின்னு அவரிடத்துல பரநியாசம் பண்ணவர் அப்படின்னு சொன்னால் கூட, அதுக்கு அடுத்தது யார் ஸ்தானம் கொடுத்தான்னு மாத்திரம்தான் எல்லாருடைய தனியில் இருக்கும். ஆனால் ஸ்ரீரங்க வீர ரகுராட் ஷடகோபஹிருத்யம், ஸ்ரீரங்க ஷடகோபனையும் வீரரா ஷடகோபனையும் ஹிருதயத்தில் வச்சவர், இல்லை அவளுடைய ஹிருதயத்திலே இவர் இருந்தவர் அப்படின்னு அப்படி பெருமை வாய்ந்தவர். 2 அழகிங்கர்கள் பக்கல்லையும் அப்படி இருந்தார். சொதா சமாஷ்ண ஆச்சாரியன் பரநியாசன் ஆச்சாரியன் இடத்துல பிரதிபத்தி இருக்கட்டும், அதுக்கப்புறம் இருந்த ஆச்சாரிய சார்வபௌமாள் இடத்துலையும் அவளை ஹிருதயத்தில் எப்பவும் ஸ்மரிக்கக்கூடியவர், அந்த மாதிரியான பெருமை கொண்டவர். இப்படி அவருடைய பெருமையை ஸ்ரீரங்க வீரகுராட் ஷடகோபஹிருத்யம் அப்படின்னு இந்த மர்மத்தை தெரிஞ்சுண்டு, மர்மம்னா இவர் எப்படி அப்படி ஆச்சாரியன் இடத்துல பக்தியாக இருக்கார் அப்படின்றத தெரிஞ்சுண்டு இந்த தனியனை பண்ண சுவாமி யாருன்னா தேவநாராயணங்களுடைய திருத்தம்பியார் உப்புலி சுவாமி அப்படின்னு லோக விவகாரம். அவர் இந்த தனியனை சமர்ப்பிச்சிருக்கார். அதில் இவருடைய குணங்களை அப்படியே பிரகாசிப்பிச்சிருக்கார். இந்த குணத்தினால தான் எந்த குணம் இருந்தாலும் இந்த டம்பமோ அசூயை மற்ற தீக்குணங்கள்லாம் இருந்ததுன்னா எதுவுமே சோபிக்காது. அது இல்லாததுக்கு காரணம் சதா ஆச்சாரிய தியானம். அதான் ஷடகோபஹிருத்யம்னு அந்த மகான் அப்படி பண்ணி சமர்ப்பிச்சிருக்கார் இந்த தனியனை. அதனால் இப்படி ஆச்சாரியனுடைய இத்தை அவர் தெரிஞ்சுட்டு இருக்கிறதுனால அவருடைய ஒரு புத்திரர் இப்போ சன்னதியில் ஸ்ரீகாரியமாக இருக்கார். இன்னொரு புத்திரர் நைமிஷாரண்யத்தில் நவாஹோபிலம் அப்படின்ற இதில் அங்கே நைமிஷாரண்யம் பிருந்தாவனம் 43ஆம் பட்டேஷங்கர் பிருந்தாவனத்தில் இது பண்ணிருக்கார். இன்னொருத்தர் ஒரு ஜாமாத்தா, அந்த 2 பிள்ளைகள் அந்த மாதிரி இருக்கா. இங்கர் கீழே இந்த மாதிரி கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கார். நைமிஷாரண்யத்தை ஒருத்தர் பறக்க பண்ணார், இன்னொருத்தர் ஸ்ரீகாரியமாக இருக்கார். ஒரு ஜாமாத்தா அவருக்கு திருவள்ளூரில் ஏஜெண்ட்டாக இருக்கார். அவர் யாருன்னா இன்ஜினியருடைய திருப்பேரனாருடைய பிள்ளை. அவர் இப்படி ஆச்சாரிய பிரதிபக்தி அதிகமாக இருக்கிறதுனால ஆச்சாரியனை பற்றி தெரிஞ்சு ஸ்லோகம் பண்ணார். அவருக்கு அவ்வளோ தூரம் ஆச்சாரியனிடத்தில் அணுக்கராக இருந்ததுனால அந்த குடும்பத்தில் இப்படி பாக்கியப்பட்ட சந்ததியை அவர் பெற்றிருக்கார். ஆனால் இதெல்லாம் உத்தரோத்தரம் எல்லாருக்கும். அதனால்தான் இந்த ஆச்சாரியனே நல்ல ஆச்சாரியனை அண்டனம் அப்படின்னு சொல்கிறது எதுக்காக இந்த சுவாமி தேசிகன் சொன்னார் அப்படின்னு சொன்னால், நல்லபடியான ஆச்சாரியனை நாம் அண்டினோம்னா நமக்கு உத்தரோத்தரம் எல்லாம் அவருடைய அனுகிரகத்தினால் நன்னா வரும் அப்படின்றதுக்கு இந்த முக்கூரேஷங்களுடைய சரித்திரம் ஒரு உதாரணம். அதான் அந்த முக்கூரேஷங்கிற திருவுள்ளத்தை அறிஞ்சு இருக்கக்கூடிய அந்த உப்பிலி சுவாமி பண்ணின தனியன் அவரை காமிக்கிறது. அப்படி அவர் அறிஞ்சதுனால அவருடைய சந்ததியெல்லாம் இப்படி பிரகாஷராக இருக்கா. இல்லை, ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு உயர்ந்த கைங்கரியத்தை சன்னதியில் பண்ணிட்டு இருக்கா.
இந்த மாதிரி அதுக்கு எல்லாம் ஆச்சாரிய அனுகிரகம் தான் காரணம். அந்த ஆச்சாரிய குணங்கள் இப்படி இருக்கணும்னு இது மூலமாக நாம் தெரிஞ்சுட்டுருக்கோம். கவிதார்க்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹாதிவன் ஷடகோபாதீன திவர்யான் பஜே நிஷம் ஸ்ரீரங்கபூர்வஷடதித்யதீசானபதாஸ்ரயம் ஸ்ரீவத்சவம்சதிலகம் வந்தே ஸ்ரீகிருஷ்ணதேசிகம்.